ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி, 1/2 ஸ்பூன் சீரகம், 5-6 பல்லு பூண்டு, 1/2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் விளக்கெண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கண்டையில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா, 1/2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழம்போடு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இப்போ இறக்கிடலாம். நமக்கு இப்போது சூப்பரான சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி.